பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற தலைப்பு ஒப்பந்தங்கள். ஆங்கிலத்தில் லீகல் அக்ரிமெண்ட் என்று சொல்லப்படுகிறது. நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் வெவ்வேறு நிலைகளிலும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு ஒப்பந்தங்களை கையெழுத்திடுகிறார்கள். அதே போல் ஒரு எம்ப்ளாயர் தன்னுடைய எஜமான் தன்னுடைய வேலையாட்களுக்கு சில ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுகிறத பார்க்க முடிகிறது. லீகல் அக்ரிமெண்ட். பள்ளிக்கூடங்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு சில லீகல் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணால் தான் பிள்ளைகளை சேர்க்குறாங்க. இல்லை, ஒருவேளை கணவன் மனைவிக்கு கூட இன்றைக்கி ஒப்பந்தங்கள் வந்துட்டு, இந்த வாரம் நான் இந்த வேலை, அடுத்த வாரம் நீங்கள் அந்த வேலை. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சில ஒப்பந்தங்கள் வைக்கிறாங்க. நல்லா படிச்சு நீ கேட்குறத வாங்கித்தாரேன். அப்போ ஆண்டவரும் கூட இந்த நாளிலே நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் என்ன? நீங்களும் நானும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் அவர் விரும்புகிற, அவர் சொல்லுகிற நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணம் பண்ணணும். அது வேதத்தின் வெளிச்சத்தில் உடன்படிக்கை என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. என்ன அது? வாசிக்கிறேன், கவனிங்க. உபாகம் 26ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய் என்றும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. இங்கே ஒரு ஒப்பந்தம், இங்கே ஒரு உடன்படிக்கை, ஒரு லீகல் அக்ரிமெண்ட்டை வேதம் காண்பித்து கொடுக்கிறது. அவருக்கு சொந்த ஜனமாய் நீங்களும் நானும் மாறிவிடுவோம் என்று சொல்லி வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. மாறிவிட வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். சொந்த ஜனமாய் உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் விரும்புகிறார். அதுதான் அவர் உங்களுக்கு எனக்கும் தருகிற வாக்கு தத்துவம். ஆனால் சொந்த ஜனமாய் எப்போ நீங்களும் நானும் மாற முடியுமா? அவர் உங்களுக்கு எனக்கும் வைத்திருக்கிற கட்டளைகளை எல்லாம், இந்த கட்டளை இல்லை, அந்த கட்டளை இல்லை என்று சொல்லி கர்த்தர் எதையும் பிரிக்கல. கட்டளைகளை எல்லாம் என்று சொல்லி வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. அந்த கட்டளைகளை நீங்களும் நானும் எப்படி கடைபிடிக்கணுமா? உபாகம் 26, 16, 17 வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு நீங்களும் நானும் அவர் உங்களுக்கு நியமித்திருக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, கட்டளைகளை கைக்குள்ள அவளோடு இருக்கிறோமா? அவளோடு இருப்போமே. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தரக்கூடிய உன்னதமான ஆசீர்வாதம் அவருடைய சொந்த ஜனமாக மாறிவிடுவோம். சொந்த ஜனமாக மாறிவிடுவோம். கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் கட்டளைகளை கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தர விரும்புகிற உன்னதமான ஆசீர்வாதம் சொந்த ஜனம். ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய குடும்பத்தாரும் நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற கட்டளைகள் எல்லாம் கடைபிடித்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவை உள்ள மக்களுக்கும் உடைய சித்தத்தின்படி அற்புதங்களை செய்யுங்க. செய்கிறபடி நான் நன்றி. ஆண்டவரே, இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.